வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்தி கதையில மே 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம கார்த்தியும் ரேவதியும் மண்டபத்துக்கு வராங்க. கார்த்தியும் ரேவதியும் வர்றதை பார்த்துட்டு மண்டபத்துல உள்ளவங்க எங்க போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதிக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். இது கேட்டதோட ரோஹிணி சொல்றாங்க, ரேவதி போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா? ரேவதி சொல்றாங்க, அவசரத்துல போயிட்டே ரோகிணி. ரோகிணி சொல்றாங்க, சரி வா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிருச்சு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரிய தேடுறாரு. ராஜா கிட்ட, மாமா அத்தை எங்க? ராஜா சொல்றாரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டா கார்த்தி, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னா மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, சரிங்க மாமா. ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள, இதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா? கார்த்தி சொல்றாரு, இல்ல மாமா, எந்தவித முக்கியமான விஷயமும் இல்ல. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள சீக்கிரம் போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு தயாராகுங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி ரூமுக்குள்ள போனதோட ரோஹிணி வந்துட்டு ரேவதி கிட்ட, ரேவதி உண்மையாவே உனக்கு ரொம்ப தலைவலிக்குதாம்மா? ரேவதி சொல்றாங்க, இப்ப பரவாயில்ல. அப்ப ரோஹிணி வந்துட்டு ரேவதி குழப்பத்தோட இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ரோஹிணி நேரா ரேவதியோட கையை பிடிச்சு, இங்க பாரு, ஆரம்பத்துல நான் கூட அந்த ராஜா ரொம்ப தப்பானவரு, உண்மையாவே நம்ம குடும்பத்தோட சொத்துக்காக தான் இங்க வந்துட்டாரு அப்படின்னு நானும் நினைச்சேன் ரேவதி. ஆனா போக போக பார்க்கும் பொழுதுதான் அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு எனக்கே இப்ப புரிய வந்துச்சு. உன்கிட்ட இப்ப யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். ரேவதி கேக்குறாங்க, என்ன ரோகிணி? ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு எனக்கு பிளட் கொடுத்தது யாரு தெரியுமா? பரமேஸ்வரி பாட்டி தான். இதை கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, அவங்கள கொடுத்தாங்க? யாரோ வேறு ஒருத்தவங்கல வந்து உனக்கு பிளட் கொடுத்தாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல, பாட்டி தான் வந்து எனக்கு பிளட் கொடுத்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் ராஜா இருக்காருல்ல, அவரு எனக்கு பொறுத்து வர ஒரு பிளட்டை தேடி இருக்காரு. ஆனா யாருமே இல்ல. கடைசி நேரத்துலதான் பாட்டிய கண்டுபிடிச்சிருக்காரு. பாட்டிய கூட்டிட்டு வந்ததோட அம்மா வந்துட்டு கண்டிப்பா பாட்டி பிளட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம்தான் ராஜா புத்திசாலித்தனமா பாட்டிய அப்படி கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு பிளட் கொடுத்திருக்காரு. அவர் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது. இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா ரொம்ப நல்லவருன்னு தோணுது. கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியா புரிஞ்சுப்ப. இதை கேட்டதோட ரேவதி சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி எல்லாரோட லைஃபும் பிடிச்ச மாதிரி அமைகிறது கிடையாது. ஆனா உனக்கு ரொம்ப நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் நீ ராஜாவை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பியே. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திய பத்தி நினைக்கிறாங்க. இந்த ராஜா என்ன காப்பாத்துறதுக்காக அவரு அவரு மேல ஒரு பழிய வாங்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்குள்ள வராங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட, அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்போமா? சரி, ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சந்திரா என்ன பண்றாங்கன்னா, இந்த டிரைவர் ராஜா இருக்கிற வரைக்கும் இந்த சாமுண்டீஸ்வரிய நம்மளால எதுவும் பண்ண முடியாது போல, அவர்கிட்ட கேட்போம், இவனை பத்தி ஏதாவது உண்மை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ட்டு. சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, சந்திரா என்னாச்சு சந்திரா? அங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் நின்னு போயிட்டு இல்ல, சாமுண்டீஸ்வரிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்களா? இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் நம்ம பிளான் எதுவுமே சரியா வராது போல. இது கேட்டதோட சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இவன் பாட்டுக்கும் யாருக்கும் வந்து இன்ஃபார்ம் கேட்டு கரெக்டா அந்த பணத்தை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். இவன் இந்த அளவுக்கு திறமையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்லயே இவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இவன் ஒரு சாதாரண டிரைவர். ஆனா இவனுக்கு இன்கம் டேக்ஸ் அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனை பத்தி சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய வழிய பாருங்க. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, நான் கண்டுபிடிச்சிட்டு மறு வேலை பாக்குறேன் சந்திரா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சந்திரா போனை கட் பண்ணதோட சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா இப்படி முட்டாள்தனமா கண்டவளையும் நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா
இவன் எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவ என்னைக்கு புரிஞ்சுக்க போறான்னு தெரியல அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜட்ட, என்னங்க ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி ஆயிருச்சா? அப்ப ராஜராஜர் சொல்றாரு, எல்லாமே தயாராகிட்டுமா. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள போயிட்டு கூட்டிட்டு வராங்க. ரேவதியை கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் வராரு. கார்த்தி வந்ததோட ஐயர் வந்துட்டு இது மாதிரி பூஜை எல்லாம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகேஷ் இருக்காருல்ல, அவர் மயக்கத்துல இருக்காரு. அதே நேரம் அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததோட டாக்டரை பார்த்துட்டு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இது மாதிரி மகேஷ் அப்படிங்கிறவங்கள யாரோ கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டர் சொல்றாங்க, சார் அவர் பேரு ராஜா சார், இது மாதிரி அவர் தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு போனாரு. போலீஸ் கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? கத்தியால குத்துனவரை கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்களா? அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஆமா சார் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சரி பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்களா இல்லையா, அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம், கண் முடிச்சிட்டாங்களா இல்லையா? அப்ப டாக்டர் சொல்றாரு, இல்ல சார் இன்னும் கண் முழிக்கலையே. அப்ப இன்னொரு பக்கம் மகேஷ் அப்பதான் லைட்டா கண் முழிக்கிறாரு. நர்ஸ் அங்க இருந்து வெளியில ஓடியாடுறாங்க. ஓடியாந்து, சார் அவர் கண் முழிச்சிட்டாரு. இது கேட்டதோட டாக்டர் சொல்றாரு, சார் அவர்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, நார்மலான கொஸ்டின்ஸ் கேளுங்க, அப்பதான் அவர் பதில் சொல்லுவாரு ஒழுங்கா. இது கேட்டதோட போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷ போய் பாக்குறாங்க. மகேஷ் கிட்ட, இங்க பாருப்பா, உன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம், இங்க பாரு, எப்படி நீ வந்துட்டு அந்த இடத்துக்கு போனா, உன் யாரு கத்தியால குத்துனது? அப்ப மகேஷ் சொல்றாரு, மகேஷ் ஃபர்ஸ்டே நினைக்கிறாரு, நம்ம ரேவதி எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், அதுக்காக நம்மளுக்கு தடையா இருக்கிறது இந்த ராஜா தான், சரி ராஜா தான் இப்படி பண்ணான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. மகேஷ் நேரா போலீஸ பார்த்து, சார் நான் சொன்னா அவங்க கண்டிப்பா என்ன உயிரோட விட மாட்டாங்க சார். அப்ப போலீஸ் கேக்குறாங்க, இங்க பாருங்க, நாங்க போலீஸ், நாங்க யாருன்னு தெரியுதுல்ல உனக்கு, நீ மட்டும் உண்மையை சொன்னீன்னா, நீ ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கியிருந்தா அதுல இருந்து காப்பாத்தி விடுவோம், நீ உண்மையை சொல்லாம இருந்தேன்னா அதுவே உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், சரியா? அங்க என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அப்படியே சொல்லு, உங்களை நான் கண்டிப்பா காப்பாத்துறோம், உன் நிலைமைக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். இதை கேட்டதோட மகேஷ் நேரா அவரை பார்த்து, சார் இது மாதிரி நான் சாமுண்டீஸ்வரியோட மக ரேவதிய கல்யாணம் பண்ணலான்னு இருந்தா சார், ரேவதியும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா அவங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்த ராஜா அப்படிங்கிறவன் என்ன பத்தி அவங்க சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டாங்க. இதனால சாமுண்டீஸ்வரி மேடம் எனக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்காம அந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாங்க, அப்படியா நடந்துச்சு? மகேஷ் சொல்றாரு, ஆமா சார். அதோட அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் சார், ஏன்னா அந்த ரேவதி இன்னுமே என்னதான் சார் உயிருக்கு உயிரா காதலிக்கிறா, அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனால அந்த ராஜா நான் உயிரோட இருந்தாதானே இன்னும் ரேவதி என்ன காதலிப்பா அப்படின்ட்டு என்னை காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. மகேஷ் சொல்றாரு, சார் அந்த ராஜா தான் சார் என்னை கடத்தி கொண்டு போய் இத்தனை நாளும் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ரேவதி எப்படியோ என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா சார். ஆனா அந்த ராஜா என்ன பண்ணிட்டான்னா, ரேவதி என்னை கண்டுபிடிச்சிட்டா என்னை காப்பாத்திடுவா அப்படின்னு நினைச்சு என்னை இப்படி கத்தியால குத்திட்டான் சார். அவனை விடாதீங்க சார், அவனை கைது பண்ணுங்க சார், அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து அப்படின்ட்டு அந்த போலீஸ் கிட்ட மகேஷ் சொல்றாரு. அப்போ போலீஸ் கேக்குறாங்க, சரி உன்னை அவர் தான் குத்துனாருன்னு சொன்ன, அப்புறம் அவரே கொண்டாந்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல ஏன் சேர்த்தாரு? அப்ப மகேஷ் சொல்றாரு, எல்லாம் ரேவதி தாசர் காரணம், ரேவதி தாசர் ராஜா கிட்ட கெஞ்சி என்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க சார், அவனை விடாதீங்க சார், ரேவதி பாவம் சார். இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, சரி நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கிறேன், நான் இப்பவே போயிட்டு அந்த ராஜாவை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. போலீஸ் அந்த இடத்துல இருந்து கார்த்தியை கைது பண்றதுக்காக கிளம்புறாங்க. மகேஷ் இதை பார்த்துட்டு எப்படியோ அந்த ராஜாவை ஒரு வழி பண்ணிட்டா போதும் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாரு. அப்பதான் மகேஷ் பக்கத்துல உள்ள டாக்டர் கிட்ட, சார் உங்க போனை கொஞ்ச நேரம் தாங்களா சார் அப்படின்னு சொல்ல, டாக்டரும் போனை கொடுக்குறாரு. அப்ப மகேஷ் நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, யார் அது ஃபோன் பண்றது அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு கேட்க, அப்ப மகேஷ் பேசுறாரு. மாயா மாயா நான் தான் மாயா, மகேஷ் பேசுறேன். இதை கேட்டதோட மாயாவுக்கு எல்லையில்லா சந்தோஷம். மகேஷ் நீங்களா பேசுறது? மகேஷ் சொல்றாரு, நான் தான் மாயா பேசுறேன். மாயா கேக்குறாங்க, மகேஷ் எங்க மகேஷ் இருக்கீங்க, எப்படி மகேஷ் இருக்கீங்க? இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மாயா இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரம் வா. இதை கேட்டதோட மாயாவும், சொல்லுங்க மகேஷ்
மகேஷ் சொல்றாரு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இதை கேட்டதோட மாயாவுக்கு அதிர்ச்சி. என்ன மகேஷ் சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? மகேஷ் சொல்றாரு, நீ ஹாஸ்பிட்டல் வா. இதை கேட்டதோட மாயாவும் நேரா பதறிடிச்சு ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்துட்டு நேரா மகேஷை பாக்குறாங்க. மகேஷ் வந்துட்டு தலையிலையும் இடுப்புலையும் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகி, மகேஷ் உங்களுக்கு என்ன ஆச்சு? மகேஷ் சொல்றாரு, மாயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர். இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வெளியில வெயிட் பண்றீங்களா? டாக்டர் வெளியில போனதோட மாயா மகேஷை பார்த்த. மகேஷ் என்னாச்சு மகேஷ், உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? இத்தனை நாள் நீ எங்கே இருந்த? மகேஷ் சொல்றாரு, மாயா இது மாதிரி எனக்கு வந்துட்டு இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த சாமுண்டீஸ்வரி தான். சாமுண்டீஸ்வரி தான் என்னை கடத்திட்டு போயிட்டு வச்சிருந்தா. அவள் வச்சிருந்த 2 ரவுடிங்க தான் என்னை வந்துட்டு கத்தியால குத்திட்டாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, என்ன மகேஷ் எப்படி சொல்றீங்க? நம்ம எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்து தப்பிக்கணும். அவள் வந்து நம்மளை பற்றி ரேவதி கிட்ட சொல்றா. கண்டிப்பாக நம்ம சொன்னால் பிரச்சனை ஆகிரும். நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். வாங்க மகேஷ். இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆபத்து தான், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வந்துட்டு மகேஷை பார்த்துட்டு, என்னது இப்பயே கிளம்புறீங்க? மகேஷ் சொல்றாரு, சார் எனக்கு என் உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்குது சார், அதனால நாங்கள் போயிட்டு வீட்டில் இருக்கோம். இது கேட்டதோட டாக்டரும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னதோட மகேஷும் மாயாவும் நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதியோட கழுத்தில் கார்த்தி வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற அந்த தாலியை போடுறாரு. அப்போ நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேராக கார்த்தியை பார்த்துட்டு அப்போ கார்த்தி வந்துட்டு ஹாப்பியாக தாலியை போடுறாரு. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, இது மாதிரி அந்த கத்தியை வந்து நான் எடுக்கலை, அவர் தான் எடுத்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த அளவுக்கு நல்லவராக இருந்திருக்காரு, ஆனால் நம்ம தான் அவரை பற்றி இப்படி மோசமாகவும் தப்பாகவும் நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு ரேவதி ஒரி பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததோட எல்லாரும் போலீஸை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் போலீஸை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சார் என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டதோட போலீஸ் கேட்குறாங்க, மேடம் இங்கே ராஜா அப்படிங்கிறது யாரு? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அது என் மாப்பிள்ள தான். ஏன் என்னாச்சு? அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, மேடம் அவரை நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி போலீஸை பார்த்து, இங்கே பாருங்க, நீங்கள் தவறாக வந்துட்டு கைது பண்ண வந்திருக்கீங்க, அவர் எந்தவித தப்பும் பண்ணாதவர். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, மேடம் அவர் மகேஷ் அப்படிங்கிறவரை கத்தியால் குத்திட்டு அவரை வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்காரு, அதான் கைது பண்ண வந்திருக்கோம். மகேஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரெதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் சரியான ஃப்ராடு. அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏன் மாப்பிள்ளை மேலே பழி போடாதீங்க. இது கேட்டதோட போலீஸ் சொல்கிறாங்க, மேடம் எங்களுக்கு வந்துட்டு வாரண்ட் வந்துருச்சு இவரை வந்துட்டு கைது பண்ணுறதுக்கு, அதனால நாங்கள் கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம ராஜராஜா அவங்கள பார்த்து, இங்கே பாருங்கள் சார், அவங்க 2 பேருமே கெட்டவங்க சார், எங்கள் குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படி சார் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம்? சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மகேஷ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, இது மாதிரி அந்த கத்தியையும் ரெக்கவர் பண்ணியாச்சு, அதில் ராஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நடக்குதுங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி டக்குன்னு, அம்மா இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. கார்த்தி டக்குன்னு ரேவதியை பார்த்து, ரேவதி அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தியை நேராக போலீஸ்கிட்ட, சார் நீங்கள் என்ன கைது பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட போலீஸ் நேராக கார்த்தியை கைது பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தியை அந்த போலீஸ் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போனதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தான் நம்ம ரேவதி இங்கேருந்து ஓடி வந்து, அம்மா அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவரை எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வாங்கம்மா. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி என்ன தான் நடக்குது ரேவதி இங்கே? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தான் மகேஷை கடத்துனீங்க அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது மகேஷை உங்ககிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி நான் மகேஷை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு நான் இப்போ காலையில் போனேன். அங்கே போயிட்டு மகேஷை காப்பாற்றும் பொழுது அங்கே உள்ள ரவுடிங்க மகேஷை கத்தியால் குத்திட்டாங்க. அப்போ நான் அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த கத்தியில் கை வச்சேன். அப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் வந்துருச்சு. அப்போ தான் ராஜா வந்துட்டு நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு என்னை காப்பாற்ற வந்தார். அப்போ அவர் தான் வந்து போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இது மாதிரி அவர் தான் இப்படி பண்ணார் அப்படின்னு.
இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி, இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா சொல்றீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு யாரும்மா காரணம்? நீங்க தானேம்மா. ம மகேஷ் வந்துட்டு என்ன தானம்மா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீங்க தான் வந்துட்டு அவர் மேல ஒரு தப்பான குற்றச்சாட்டு வச்சு அவரை வந்து என்னை கல்யாணம் பண்ண விடாம உங்களுக்கு பிடிச்ச ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இதெல்லாம் சரியாம்மா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, உனக்கு இன்னும் ராஜா மாப்பிள்ளையை பத்தி புரியல ரேவதி. அதான் இப்படி பண்ற. இந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதும் உனக்கு தெரியல. அதான் இப்படி பேசுற. இங்க பாரு, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரேவதி, அவங்க உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரை இப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு ஒரு வழியை பாருங்கம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வக்கீல் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதோட வக்கீல் சொல்கிறாரு, சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கார்த்தியை வந்து காப்பாற்றுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே அடைக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு, சார் இந்த மாதிரி உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் விழுந்திருக்கு, உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதே நேரம் கார்த்திக்காக அந்த இடத்துக்கு வக்கீல் வராங்க. வக்கீல் வந்துட்டு நேராக கார்த்திக்கு ஜாமீன் வாங்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு வெளியில் வந்துடுறாரு. கார்த்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள, என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நான் தேடி தேடி பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருப்பாரா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி அமைதியாக இருக்காரு. அப்போ ரேவதி ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, இப்போ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், என்னை எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நீ காப்பாற்றிருக்க, உனக்கு தேங்க்ஸ் சொல்லலைன்னா அது ரொம்ப பெரிய பாவம். இது கேட்டதோட கார்த்தியும், சரி ஓகே, நீ வெளிநாடு போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியல்ல, ஸோ அதில் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகேஷ் வந்துட்டு கண்மொழிப்பாரா, இல்லை அவர் வந்துட்டு சுத்தமாக கண்மொழிக்காமையே இருந்துருவாரா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ரேவதி வந்துட்டு கூடிய சீக்கிரம் கார்த்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.